முதல்ல வந்து எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்மளோட ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தானே. தீபாவளி அப்படின்னு வரும்போது ட்ரெடிஷ்னலாக ஒக்கார அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தீபாவளியை ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நரகாசுரனை வதம் பண்ண நாளை வந்து நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நம்ம குழந்தையிலேருந்து கதையாக படிச்சுட்டு வந்தது இல்லையா. அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு காரணம் மட்டும் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணிட்டு அயோத்தியக்கு வந்து லக்ஷ்மணன் சீதாவோட சேர்த்து வருவார் இல்லையா. அப்போ வந்து அயோத்தியா பார்த்தீங்கன்னா அப்படியே விளக்கேற்றி கோலாகலமாக இருக்கும். அதை வந்து நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம். அது மட்டும் காரணம் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கேதார கௌரி விரதம் இருப்போம் இல்லையா. ஸோ அது முடியும் போது சிவனும் பார்வதியும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக வந்து நமக்கு காட்சி அளிப்பாங்க. ஒரு ஜோதி வடிவில் வருவாங்க. அதையும் நம்ம வந்து தீபாவளியாக தான் கொண்டாடுறோம். மாலைபக்ஷம் வருது இல்லையா. அப்போ நம்மளோட முன்னோர்களை வந்து மேல்லோகத்திலேருந்து கீழ்லோகத்துக்கு நம்ம கூப்பிடுறோம் இல்லையா. ஸோ கூப்பிட்டுட்டு அவங்க திரும்பி வந்து மேல்லோகத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் காட்டணும் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம வந்து பட்டாசெல்லாம் வெடித்து வந்து அவங்கள வந்து மேல்லோகத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கிறோம். ஸோ இதுவும் ஒரு காரணம் நம்ம வந்து தீபாவளியாக கொண்டாடுறதுக்கு. ஸோ நரகாசுரனை வதம் பண்ண நாள் மட்டும் கிடையாது, தீபாவளி அப்படின்னு வந்து நிறைய காரணங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், தீபாவளி ஸ்பெஷலாக ட்ரெடிஷ்னலாக ஒக்கார அப்படின்னு ஒரு ஸ்வீட் பண்ணுவோம் இல்லையா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஒக்காரை செய்ய தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 1 கப், வெள்ளை கரைசல் 1 கப், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு. ஒக்கார பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 1 கப்பு வெல்லத்தை வந்து நான் கரையை விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து வெள்ளை கரைசலை சேர்த்துருவோம். நாம் இதுக்கு வந்து பாகு வந்து ஒரு டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கணும், டங்கு பதம் வரணும். அப்படி இல்லை தெரில அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தண்ணியில் அப்படி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும், அவ்வளோதான் அதோட பதமே. அது வரும்போது நான் பாகு வரும்போது உங்களுக்கு பதம் வரும்போது காமிக்கிறேன். கடலைப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை நம்ம இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த ஆவியில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு விப்பரில் ஒரு ஓட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பொலன்னு வந்துடும். இந்த பக்கம் நம்ம வந்து பாகு தான் வச்சுக்க போகிறோம். நல்லா கொதிச்சு டக்குன்னு வந்துடும் பாகு. அதே மாதிரி அளவும் சொல்கிறேன், 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் கூட போடணும்னு அவசியம் இல்லை. கேட்குதா உங்களுக்கு? சத்தம் கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி டங்குன்னு சத்தம் கேட்கணும். இதான் அதுக்கு பதம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வேக வச்சு உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். கைவிடாமல் அப்படியே கலருங்க. ஆற நல்ல உதிரியாக வந்துடும். பதம் வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பாகு முருகி போகாமல் அப்படியே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டிங்கன்னா அந்த பாகு அப்படியே இருக்கும். நம்ம எந்த பதத்தில் எடுத்தோமோ அந்த பதத்தில் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பொரி உருண்டெல்லாம் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவோம். நெய் 1 ஸ்பூன், ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா உதிராக வந்திருக்கு. இப்போ இதில் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துடலாம். நாம் நெய்யும் ரொம்பலாம் தேவைப்படாது, 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தான். முந்திரி பருப்பை சேர்த்துருவோம். இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துலாம். அவ்வளோதான். நம்மளுடைய ஒக்கார ரெடி. பிளேட்டிங் பண்ணிடலாம்.